ஜெர்மன் அரசாங்கம் இந்த ஆண்டில் தொழிலாளர்களுக்கு 1000 யூரோ வரி விலக்கு அளிக்கப்பட்ட ஊக்கத்தொகையை வழங்க திட்டமிட்டுள்ள போதிலும் இது அனைவருக்கும் கிடைக்காமல் போகலாம். எரிசக்தி மற்றும் போக்குவரத்து போன்ற அதிகரித்து வரும் செலவுகளை சமாளிக்க உதவுவதே இந்த ஊக்கத்தொகையின் நோக்கமாகும். இருப்பினும் இதனை வழங்குவதா வேண்டாமா என்பதை தொழில் வழங்குநர்களை தீர்மானிக்க வேண்டும். நிறுவனங்கள் நிதி நெருக்கடியில் இருப்பதால் பல நிறுவனங்கள் இதனை வழங்க தேவையில்லை என்று தீர்மானிக்கலாம். எனவே நிறுவனங்களால் இதை வழங்க முடியுமா என்பது குறித்து தங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை என வணிக குழுக்கள் கூறியுள்ளன. இதுவேளை மற்றொரு சிக்கல் நேரமாகும். பல பணியிடங்களில் 2026ஆம் ஆண்டுக்கான சம்பள பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே முடிந்துவிட்டன. இதன் காரணமாக இந்த ஆண்டுக்கான ஊக்கத்தொகையை சம்பளத்துடன் சேர்க்க வாய்ப்பில்லாமல் போகலாம். எனவே அதிக தொழிலாளர்கள் பயனடையும் வகையில் இந்த திட்டத்தை 2027ஆம் ஆண்டு வரை நீட்டிக்க வேண்டும் என சில குழுக்கள் பரிந்துரைக்கின்றன. இதுவேளை 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் இதேபோன்ற ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. கட்டுமானம் அல்லது விருந்தோம்பல் போன்ற குறைந்த ஊதியம் பெறும் வேலைகளில் உள்ளவர்களை விட அதிக ஊதியம் பெறும் துறைகளில் உள்ள தொழிலாளர்கள் இதனை அடிக்கடி பெற்றனர். மொத்தத்தில் இந்த ஊக்கத்தொகை சில ஊழியர்களுக்கு உதவக்கூடுமே அன்றி அனைவருக்கும் அல்ல என குறிப்பிடப்பட்டுள்ளது.